எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். இன்னைக்கு முருகனுக்கு அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய கோவில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில். இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் அதனுடைய சுற்றுப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாக்கடை நீர் தேங்கி குப்பை கொட்டி கிடக்கக்கூடிய இடமா தான் இருக்கு. பக்தர்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய அளவுக்கு திருச்செந்தூர்ன்றது ஒரு தூய்மையின்மை கிராமமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அசுத்தமாக இருக்கு. சரியான பராமரிப்பு கிடையாது அப்படின்றது அங்கே நேரே போயிருக்கிறவங்களுக்கும் தெரியும். சமூக வலைதளங்களே நம்மளால அதை நிறைய பார்க்க முடியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில நேற்றைய தினம் 19/3/2026 அன்னைக்கு இந்து முன்னணியை சார்ந்த வழக்கறிஞர்களும் நிர்வாகிகளும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ போன இடத்துல இந்து முன்னணி நிர்வாகிகளுக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வேலை செய்யக்கூடிய அறநிலையத்துறை ஊழியர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அது என்ன அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நேற்றைய தினம் 19/3/2026 அன்னைக்கு இந்து முன்னணியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. குறிப்பா இந்து முன்னணியுடைய மாநில செயலாளர் குற்றாலநாதன், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராமன் திவாகர் வழக்கறிஞர், இது போக இன்னும் ஒரு வழக்கறிஞர் இசக்கிலட்சுமி, இன்னும் மற்றும் சில நிர்வாகிகள் வழக்கறிஞர்களும் இவங்களோட சேர்ந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்போ திருச்செந்தூர் கோவில சுத்தி ஏற்கனவே அங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஒரு பசுமாடு செத்து கிடந்ததை கூட அகற்றாம இவங்க அந்த கோவில் பக்கத்திலே போட்டு வச்சு நாத்தம் எடுக்கிற அளவுக்கு அங்க போட்டு வச்சிருந்தாங்க ஒரு வார காலமா. அப்ப திருச்செந்தூர் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய குறைகளை இவங்க கலெக்ட் பண்ணி நோட் பண்ணிட்டு தான் போறாங்க. அப்போ கோயிலுக்குள்ள போன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அறநிலையத்துறை ஊழியர்கள், அங்க பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த இந்து முன்னணி நிர்வாகிகளை தடுத்து நிறுத்துறாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்குமான ஆர்குமெண்ட், அதாவது கோயிலுக்கு உள்ளே வச்சு 2 பேருக்குமான வாக்குவாதம்ன்றது போகுது. உள்ள நீங்க போகக்கூடாது, உங்களை பார்த்து பக்தர்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை ஊழியர்கள் சொல்றாங்க. இவங்க போயிருக்கிறதே எதுக்குன்னா பக்தர்கள்ட்ட அவங்களுடைய நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப இவங்களை பார்த்து ஏன் பக்தர்கள் பயப்படணும்? ஒரு ஆள் சொல்றாரு, என்னை 1/2 மணி நேரம் எனக்கு சாப்பாடு போடலைங்கிறார். இது யார் கேட்டா? இங்க இருக்க ஒரு சூப்பர்வைசர் கேட்டாங்களா? இவங்க யாரா பாத்தாங்களா? இது யார் கவனிக்கிறது? இவ்வளவு பதறாங்க, உங்களுக்கு இவ்வளவு பயம், இவங்களுக்கு இவ்வளவு பயம், உங்களுக்கு இவ்வளவு பயம், இவ்வளவு பயம், நீங்க இவ்வளவு பதறீங்க. ஊழல் நடக்குதா? முறைகேடு நடக்குதா? ஊழல் பண்றீங்களா? இந்து முன்னணி அட்வொகேட்ஸ் வந்திருக்காங்க. பப்ளிக் இதுக்கு பக்தர்களுக்கு என்னென்ன குறைன்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அறநிலையத்துறை ஊழியர்கள் வந்து இவங்களை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்புறதுல மட்டுமே குறியா இருந்துச்சு. அப்ப இவங்களையும் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி தான் அவங்க உள்ள போகக்கூடிய சூழ்நிலை. உள்ள போய் பக்தர் முருகனை தரிசனம் பண்ணதோடு மட்டும் இல்லாம பக்தர்கள்ட்ட என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, கோவிலுக்குள்ள என்னென்ன மாதிரியான நடந்துகிட்டு இருக்கு, எங்கெங்கெல்லாம் துட்டு புடுங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அதை ஒரு அறிக்கையா தகவலை ரெடி பண்ணிட்டு அடுத்த நேரம் வெளியே வந்து அன்னதானம் கூடத்துக்கு போயிருக்காங்க. அன்னதான கூடத்துக்குள்ள இந்த வீடியோவை நீங்க பாருங்க. அது மட்டும் போட்டாங்க. இது ஃபுல்லாக பண்ணால் அது காலி சாப்பாடே போடணும்னு சொல்கிறேன். அது ஃபுல்லாக தான் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு சொன்னால் போட நின்றுந்தாங்க. அப்புறம் நீங்கள் போய் இது மட்டும் போடணும் நீங்கள் சொன்னீங்க. நான் அது ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் போட சொல்கிறப்போ அதுக்கு வந்து போடுறேன். இந்த வீடியோவை அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளியவே ஆல்ரெடி 1 மணி நேரம் நான் லைன்ல நின்றுட்டேன். மறுபடியும் நான் உள்ள வந்து இங்க வந்து உட்கார்ந்தா அங்க உட்காரு இங்க உட்காரு மாத்தி உட்கார சொல்றாங்க. 1/2 மணி நேரமா இப்படி என்ன மாறி உட்கார சொல்றாங்களே தவிர சாப்பாடு வச்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி தூத்துக்குடி மாவட்ட பொதுச்செயலாளர் ஜெயராமன் அவர்கள்ட்ட சொல்றாங்க. உடனே ஜெயராமன் என்ன பண்றாரு, அவங்க அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை அவங்க குற்றவாளிதான் அவர்கள்ட்ட தெரிவிச்சு அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த பெரியவருக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம அங்க சாப்பிட வரக்கூடிய பக்தர்கள்ட்ட என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு மொத்தமா கேட்டு மொத்தமா ஒரு அறிக்கையாக தயார் பண்ணி அந்த வழக்கறிஞர்கள் குழு மொத்தமா ஒரு அறிக்கையாக தயார் பண்ணி இதை நாங்க ஆளுநர்கிட்ட இந்த கோவில்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற விதமா ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது, இந்த பிரச்சனையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம தெரிஞ்சுக்கிட்டு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில் நிர்வாகம் சார்ந்து எந்த பிழையும் இல்லை, கோவிலுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்துல கோவில் நியாயமான முறையில தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப ஏன் இந்த கலப்பணி செய்ய வர்ற நிர்வாகிகளை ஏன் தடுத்து நிறுத்தணும்? இந்து முன்னணி பார்வையிட வந்து இந்து முன்னணி நிர்வாகிகளை ஏன் தடுத்து நிறுத்த வேண்டும்? ஏன் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஏன் தாமதப்படுத்துறீங்க? இப்படி கேள்விகளோட இந்த வீடியோவை நாம நிறைவு பண்ணி மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் MC ராவணன். நம்முடைய வீடியோ பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நன்றி.